நான்லாம் வந்து யார்கிட்டயுமே ஏமாந்தது கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்கள கூட ஒரு முறையாவது ஏமாத்தியிருக்க பழம்னா அது நம்ம தர்பூசணியை தான் வந்து சொல்லணும். எவ்வளோ தான் நம்ம கரெக்டாக பார்த்து வாங்கினா கூட ஒன்று ஸ்வீட் இருக்காது, இல்லைன்னா கலர் இருக்காது. நடந்ததே நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காம அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஜூஸாவது போட்டு குடிப்போம்னு சொல்லிட்டு வாட்டர் மெலனை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே பொட்டேட்டோ மேஷரை வச்சு அதை மேஷ் பண்ணி எடுத்து ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். புளிப்புக்காக எலுமிச்சம்பழம் சேர்த்துறதுக்கு பதிலாக சரி எலுமிச்சம்பழத்தோட ஃபேமிலி தானே ஆரஞ்சு சாத்துக்குடியும் அதையே சேர்த்து அப்படியே மிக்சடு ஃப்ரூட் மாதிரி குடிச்சிரும்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் வந்து அப்படியே ஜூஸ் புழிஞ்சுக்கிட்டேன். நாம் நல்லதுன்னு நினச்சி சாப்பிட்றதுலாம் இந்த காலத்தில் கெட்டதாக வந்து மாறிட்டு இருக்கு. கெட்டதுன்னு தெரிஞ்சு ஏன்டா வெள்ளை சர்க்கரை சேர்க்கணும்னு சொல்லிட்டு வெள்ளத்தை வந்து இந்த மாதிரி கரைச்சி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இனிப்புக்காக வந்து நான் வெள்ளத்தையே வந்து சேர்த்துக்கிட்டேன். ஜூஸ் போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டேன். அந்த ஜூஸை வந்து ஐஸ் கட்டி போடாமல் கூலிங் ஏறுறதுக்காக அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை கூலிங் ஏறுறதுக்காக வெயிட் பண்ணி குடிக்கிற அந்த சுகம் இருக்குது பாருங்கள், வெயிட் பண்ணதுக்கு கொஞ்சம் ஒர்த்துன்னு தான் தோணும். அது மட்டும் இல்லாமல் ரெட் கலரு, லைட் க்ரீன் கலரு, ஆரஞ்சு கலருன்னு 3 மிக்ஸ் பண்ண கலர் வந்து பார்க்கவே இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி இருந்துச்சு.